பல ஊழியர்கள் மூலமாய், தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கலாம். உங்களை குறித்து சில வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கலாம். தரிசனமானது குறித்த நாளுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. தாமதித்தாலும் அது நிறைவேறும். வாக்கு தத்தம் பண்ணினதை அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இந்த வாக்குகள் கலப்படமற்றவை. அவரை மகிமைப்படுத்தி பாருங்கள். அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஆபிரகாம் விசுவசித்தார். அவர் வல்லவர், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி முழங்கினார். தொடக்கலின் புத்தகம் 17:1 வாசிக்கிறோம். ஆபிரகாம் அறிக்கையில் இருக்கிறார், எனக்கு வாக்கு தத்தம் பண்ணின தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், என்னை அழைத்தவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். எனக்கு ஒரு கொஞ்சி மகிழ, எனக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லாது இருந்தும் நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். தேவன் குறித்த நாளிலே என் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி அவள் விசுவாசிக்கிறார். நீ நம்பு. இதை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை நம்பு.